வணக்கம். வெளியில பாக்குற அரசியல் பிம்பங்களுக்கும், உள்ளுக்குள்ள இருக்க உண்மையான பொருளாதார தரவுகளுக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த விஷயத்த நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நான் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டேன். இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்குள்ள பெரிய அளவுல லாபம் ஈட்டுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வரி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வெளியில பார்க்க உலக நாடுகளோட நம்ம கூட்டணிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், உண்மையிலே உலக வல்லரசுகளோட பொருளாதார வியூகங்களுக்கு மத்தியில இந்தியா கடுமையா நிறுத்தப்படுதா அப்படின்னு ரொம்பவே ஒரு கேள்வி வருது. இதுதான் நம்ம வீடியோவோட மையமான கேள்வி. சர்வதேச அளவுல இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு அப்படிங்கிற பின்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு சாதாரண குடிமகனை பாதிக்கிற உள்ளூர் பொருளாதார உண்மைகளை மறைக்குதா? நமக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு இந்த முரண்பாட்டை தான் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். இந்த மொத்த வீடியோயும் நம்ம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். 1, அமெரிக்கா இந்திய வர்த்தகம். 2, கச்சா எண்ணெய் அரசியல். 3, அண்டை நாடுகளுக்கு மத்தியில ரூபாயின் மதிப்பு. 4, பெட்ரோல் டீசல் விலையும் நம்ம பொருளாதாரமும். கடைசியா விளாடிமிர் புட்டின் கொடுத்த ராஜதந்திர எச்சரிக்கை. முதல் தலைப்புக்குள்ள இப்ப நம்ம போவோம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மாற்றங்களை ஆதாரங்கள் எப்படி பாக்குதுன்னு பார்ப்போம். முந்தைய காலங்கள்ல அமெரிக்கா கூட நம்ம செஞ்ச வர்த்தகத்துல இந்தியாவுக்கு தான் அதிக லாபம் இருந்துச்சு. இப்ப நடந்திருக்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே தலைகீழா மாறி அமெரிக்காவுக்கு தான் அதிக லாபத்தை கொடுக்குதுன்னு வீடியோல நல்லா தெளிவா வாதிடுறாங்க. அடுத்ததா வர்த்தக ஒப்பந்தங்கள்ல கொஞ்சம் வெளியில வந்து ரொம்பவே சிக்கலான சர்வதேச எரிசக்தி சந்தைக்குள்ள, அதாவது எண்ணெய் அரசியலுக்குள்ள நம்ம போவோம். இங்க இருக்க எண்களை கொஞ்சம் பாருங்க. வெனிசுவேலா நாட்டுல ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் வெறும் $14 கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல ரஷ்யா எண்ணெய் $80 to $85 வரைக்கும் விற்கப்படுதுன்னு நமக்கு கிடைச்ச தரவுகள் சொல்லுது. என்னது இவ்வளவு பெரிய விலை வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த முரண்பாட்டுக்கு என்னதான் காரணம்? மார்க்கோ ரூபியோட இந்த கருத்து அதுக்கு ஓரளவு விடைய தருது. ரஷ்யா எண்ணெய் வாங்குறதுக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் சீக்கிரமே ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ராஜதந்திர அழுத்தத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அதாவது அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வெனிசுவேலா மாதிரி தங்களுக்கு சாதகமான மாற்ற நாடுகள் நோக்கி தள்ளுதுன்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இது புவிசார் அரசியல் அளவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார பிரிவு நேரடி உதாரணம் அப்படின்னு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஆனா இவ்வளவு பெரிய அதிகார போட்டி நடந்துட்டு இருந்தாலும் நம்ம பிரதான ஊடகங்கள் இதை பத்தி பெருசா கேள்வி கேட்கறது இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. இப்ப 3வது தலைப்புக்கு வருவோம். நம்ம அண்டை நாடுகளோட நாணய மதிப்போட நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான தரவுக்கு போகலாம். கடந்த 5 மாசங்கள்ல நாணயங்களோட மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியில வருது. சீனாவோட உமான் மதிப்பு 3.4% ஏறி இருக்கு. ஏன் பாகிஸ்தானோட ரூபாய் மதிப்பு கூட 0.5% உயர்ந்திருக்கு. ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 6.4% அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான நியாயமான கேள்வி வருது இல்லையா? இந்திய ரூபாயோட வீழ்ச்சிக்கு சர்வதேச காரணங்கள் தான் காரணம்னு ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. அப்படியானா அதே சர்வதேச காரணங்கள் எப்படி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும் சாதகமா வேலை செய்யும்? இந்த முரண்பாட்டை தான் நாம ரொம்ப தெளிவா விமர்சிக்கிறாங்க. சரி, இந்த சர்வதேச விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளூர் பொருளாதாரத்தை, குறிப்பா நடுத்தர வர்க்க மக்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம 4வது தலைப்பு, எரிபொருள் விலையும் பொருளாதாரமும். ஒரு பக்கம் உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பாகிஸ்தான், சீனா மாதிரி நாடுகள்லாம் அவங்க நாட்டுல பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல எல்லாமே என்ன, அது $10 வரைக்கும் உயரக்கூடும் அப்படிங்கிற யதார்த்தத்தை ரொம்பவே இங்க தெளிவா தெரியுது. இந்த உலகளாவிய போக்குக்கும் நமக்கும் இருக்கிற இந்த முரண்பாடு தான் நம்ம பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா அமையுது. இது எப்படி ஒரு மோசமான சுழற்சியா மாறுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது போக்குவரத்து விலை உயருது. இதுல நம்ம வாங்குற அன்றாட பொருட்களோட விலையும் அதிகமாகுது. இதோட நேர விளைவு என்ன? சுமார் 40 கோடி நடுத்தர வர்க்க மக்கள் தங்களோட மாதாந்திர பட்ஜெட்டை குறைக்கிறாங்க. அதாவது நுகர்வை குறைக்கிறாங்க. கடைசியா சந்தையில பொருட்களுக்கான தேவை குறைஞ்சு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அப்படியே முடங்கி போகுது. சர்வதேச எண்ணெய் விலைகளுக்கும் நம்ம ஊர் பொருளாதார தேக்கத்துக்கும் உள்ள நேரடி தொடர்பை இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. இப்போ நாம இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு சற்று முன்னாடி ரஷ்யா கொடுத்த அந்த சிக்கலான ராஜதந்திர சிக்னல்களை பத்தி இப்போ நாம ஆழமா பார்க்க போறோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்ட இந்த அதிகாரப்பூர்வமான அதிக கொஞ்சம் கவனிங்க. பிரதமர் மோடிக்கும் இந்தியாவுக்கும் அழுத்தம் கொடுப்பது சர்வதேச உறவுகளுக்கு ரொம்பவே தீங்கானது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஊடகங்கள் எல்லாம் இது இந்தியாவுக்கான மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு கொண்டாடினாலும் ஆசிரியர் இதை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறாரு. புடின் சொன்ன அந்த வார்த்தைகளோட உண்மையான உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? இது அமெரிக்கா பின்வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கை. அதே நேரத்துல இந்தியா தன்னோட பாரம்பரிய எண்ணெய் வர்த்தகத்தை தொடர்ந்து ரஷ்யா கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டல் அப்படின்னு ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா பகுப்பாய்வு செய்யுது. புடினோட இந்த பன்முக ராஜதந்திர வியூகத்தை நாம இங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம்.
ஒரு பக்கம் அவர் இந்தியாவோட வளர்ச்சியை பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட உறவுகளையும் பாராட்டுறாரு. அதே நேரத்துல சீனாவுடனும் ரொம்ப ஆழமா கைகோர்க்கிறாரு. ஆனா நாளின் முடிவுல இது எல்லாமே ரஷ்யாவோட வர்த்தகத்தை, குறிப்பா தங்களோட எண்ணெய் வாங்குற நாடுகளை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அவங்க சுயநல வியூகமே தவிர வேற எதுவும் இல்லைங்கிறத ஆசிரியர் ரொம்ப நல்ல சுட்டி காட்டுறாரு. இந்த முழு அரசோட முடிவு நம்ம வந்த இடம் இதுதான். இந்த மாதிரி புவிசார் அரசியலோட மறைமுக நோக்கங்கள் நம்மளோட அன்றாட பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் போது ஊடகங்கள் இது பார்த்தீங்கன்னா உண்மையான கடினமான கேள்விகளை கேட்கிறாங்களா? ஊடகங்கள் கட்டமைக்கிற பிம்பங்களுக்கும் தரவுகள் நமக்கு சொல்ற உண்மைகளுக்கும் நடுவுல இருக்க இந்த மிகப்பெரிய இடைவெளியை புரிஞ்சுக்க இந்த வீடியோ நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறேன். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.